கிளியராக இருக்கிறாங்க நாம் தமிழர்கள். அதனால் அவங்க வந்து இதை வந்து தோன்றாங்க. ஏன் இந்த பிரச்சனை திமுகவும் அதிமுக எடுக்கலை? அதுவும் வந்து எலெக்ஷன் கமிஷனில் நாமினேஷன் ஃபைல் பண்ணும்போது தப்பு நடந்திருந்தா இதை பிரதான பிரச்சனையாக தானே எடுத்துருக்கணும். ஏன் எடுக்கலை? ஏன்னா கடந்த காலத்தில் இவங்களும் அந்த தப்பு வந்து பண்ணியிருக்கலாம். ஒருத்தர் 2 பேர் வந்து தப்பாக தான் கொடுத்துருப்பாங்க. நாம் தமிழ் எடுத்திருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த வந்து அந்த பிரச்சனையும் அவங்களுக்கு இல்லை. எல்லாருமே படித்த பட்டதாரிகள் சான்றோடு வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கிறாங்க. அதுதான் இந்த ஒழுக்கம். தங்க மோதிரம் வந்து அறிவிச்சிருக்கீங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கேள்விகளுக்கு எழுப்புறாங்க. அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுங்க, நேர்மையாக பதில் கொடுங்க. அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா எகத்தாளமாக வந்து ஏளனமாக பேசுறது, ஆணவமாக பேசுறது வச்சுக்கூடாது. குறிப்பாக வந்து இவங்க இலக்கு எல்லாமே கேட்டால் நாம் தமிழ் கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த பேச்சாளர்கள் சாட்டை துறைமுறைகள் உட்பட அவங்க மேலே தான் எங்களோட பார்வையே இருக்குது. அப்போ அது என்ன தெரியுது உங்களுக்கு? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டிஎம்கே கூட வந்து பொருட்படுத்தலை, என்டிகேவை தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரதானமாக வந்து ஒரு அரசியல் வந்து எதிரே நினைக்கிறாங்கன்னா, அப்போது இதில் என்டிகேவோட வளர்ச்சி இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். நான் சொல்கிறேன், சீமான் அவர்கள் சேயோன் படத்தில் முருகன் இடத்துல நடிக்கிறார். அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாக்கியராஜோட மகன் வந்து அவருடைய படத்திலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் எடுத்து பண்ணுறாரு. இப்போ சீமானுடைய சினிமா பிரவேசம் என்பது சினிமா பிரவேசம் நேற்று புதுசாக வரல. அவர் என்ன இயக்குனர் நடிக்க வச்சிருக்கிறார். இப்போ நடிகராக வந்து அவர் வந்து சினிமாவில் வந்து பிரவேசிக்கும் பொழுது ஒரு பயம் வருது இவங்களுக்கு. ஏன்னா ஏற்கனவே நாம் தமிழ் கட்சி தொண்டர்களாக இருக்கிறாங்க. இன்னும் வந்து சினிமாவை வந்து ரசிக்கக்கூடிய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீமான் பக்கம் திரும்பிடுவாங்களோன்ற அந்த பயம் வந்து பீதியில் இருக்காரு. 2 பயம் வந்து தாவேகா மத்தியில் வந்துருக்கு. ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்கி அந்த பெருமாளுக்கு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணணும். நான் சொல்கிறது யாரை சொல்கிறேன்? ஈருன்ட்டு திரிஷாவை சொல்கிறேன். திரிஷா வந்து இப்போ ஈரு தலையில் இருக்க ஈரு மாதிரி அந்த ஈரை பேனாக்கி பேனை பெருமாளாக்கி அந்த பெருமாளுக்கு கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறதை விட நாம் வந்து தனுஷ் என்ற ஒரு நடிகரை வச்சு இந்த தாவேக்காவோட அந்த 108 புழக்கலாம். இப்போ 108னா கிட்டத்தட்ட ஒரு 1.25 கோடி வாக்குகள் இருக்குதுன்னா அந்த வாக்குகளை இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணலாம். அப்போ இங்கே பல கூடுதலானாக்கா வந்து பார்த்தா அது வந்து பாஜகவுக்கு வாய்ப்பாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஏன் கடந்த ஆட்சியை கூட அவங்க எதிர்பார்த்தது இல்லை. அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இது நம்ம மூத்த பத்திரிகையாளர் சேகோராஜ் சேகர். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது தாவேகா அமைச்சர்கள் இது வரைக்கும் எந்த ஒரு ஊழலும் செய்யலை, எந்த வித தவறுலையும் ஈடுபடல அப்படின்ற மாதிரி ஒரு கட்டமைப்பை தொடர்ச்சியாக பதிவு பண்ணிகிட்டே வர வேலையில் நாம் தமிழர் கட்சி ஒரு விஷயத்தை இப்போ தோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. என்னன்னா, இது மாதிரி அமைச்சர்களுடைய கல்வி தகுதி என்னன்றதை பற்றி இப்போது தோண்ட தொடங்கியிருக்காங்க. அது குறித்து வழக்கம் தொடுக்க இருப்பதாக சாட்டை துறைமுகம் போன்றவர் பதிவு செஞ்சுருக்காங்க. அட் த சேம் டைம் மத்திய உளவு அமைப்பும் அமைச்சர்கள் செய்யக்கூடிய அந்த தவறான விஷயங்களை உற்று நோக்க ஆரம்பித்து நைனா நாகேந்திரன் போன்றவங்களுக்கு ரிப்போர்ட் அளிக்கிறதாகவும் இப்போ ஒரு செய்தி வெளியாக தொடங்கியிருக்கு. ஸோ சிக்கலில் இப்போது தாவேகா அமைச்சர்கள் இருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பொதுவாகவே வந்து இந்த இந்த பிரச்சனை எதனால் வந்ததுன்னு நான் நினைக்கிறேன்னா, கடந்த காலத்தில் நான் சொல்கிறது வந்து திமுக அதிமுக ஆட்சி காலத்தில் கூட கல்வி தகுதி வந்து ஆய்வு செய்தால் பல பேர் சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதான்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கிற அத்தனை பேருமே யங்ஸ்டர்ஸ் எல்லாமே வந்திருக்கும் போது அவங்க சாதாரணமாக பேசுறது கூட வந்து எதாவது நான் சொல்கிறது வந்து சட்டசபையில் பேசுகிற சொல்கிறேன். சட்டசபையில் பேசக்கூடிய அந்த பேச்சுக்களை வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் படித்தவங்க தானான்ற சந்தேகம் வந்து பரவாயில்ல மக்கள்கிட்ட வந்திருக்கு. இதுக்கு நான் எதுக்கு சொல்கிறேன்னா, திமுக அதிமுக ஆட்சி காலத்துலேயும் ஒருத்தர் 2 பேர் இந்த கல்வி தகுதியில் வந்து ஏதாவது கோல்மால் இந்த தில்லுமுள்ளு வேலைகள் நடந்திருக்கலாம். அது நம்ம வந்து இல்லைன்னு உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து கம்ப்யூட்டரைஸ்டு இல்லாத காலகட்டம் 86 87க்கு அப்புறம் தான் கம்ப்யூட்டர் காலகட்டம். கம்ப்யூட்டர் அல்லாத காலகட்டம்னு ஒன்று இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போ அந்த குவாலிஃபிகேஷன்லாம் வந்து டிசியில் கிடைக்கிறது தான். சரிங்களா? மார்க் ஷீட்லாம் அப்போ பெருசாக கிடையாது. ஏன்னா அவ்வளோ பழம் பெருசுங்கள்லாம் இருந்திருக்குது திமுக அதிமுகவில். அப்போ கூட 1-2 நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ வந்திருக்கிற இந்த யங் ஜென்ரேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் கம்ப்யூட்டரைஸ்டு. இப்போ இருக்கிற இந்த யூத் அத்தனை பேர் வந்திருக்கணும், எல்லாருமே யூத்ன்றதுனால எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லையே அந்த சந்தேகம் வருதுன்னா இவங்க அவையில் நடந்தக்கூடிய அந்த நடைமுறை தான். ஏன்னா எல்லாமே ஒரு அன்எஜுகேட்டட் மாதிரி நடந்துக்கிற மாதிரி தான் பார்வையாளர் மத்தியில் தெரியுது.
அப்போ அந்த சந்தேகம் வந்து வலுக்குது. இவங்கெல்லாம் உள்ளபடியே இவங்கெல்லாம் டிகிரி முடித்தவங்க தானா அப்படின்ற சந்தேகம் வருது. நார்மலாக வந்து ஒரு +2 படித்தாலே வந்து இந்த தமிழ் வந்து ஃப்ளோவாக பேசுவாங்க, பிழைகள் இல்லாத பேச வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எண்களை சொல்கிறதுல, அதுவும் குறிப்பாக சிக்கிறதே எண்களை சொல்கிறதுல தான். எண்களை வந்து பார்த்தீங்கன்னா இலக்கம் வச்சு இவங்களால வந்து படிக்கவே தெரியல. இத்தனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து தான் படிக்கிறோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க பேசுறதுக்கான அந்த வாய்ப்பு முன்னாடியே இவங்க அனுமதி கேட்குறாங்க. அனுமதி வழங்கப்பட்டு தான் இவங்க பேசுகிறாங்க. முன்னாலே நான் வந்து யாரெல்லாம் வந்து கேள்வி கேட்கணுமோ அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான முன்னாடியே அனுமதி பெற்று தான் பேசுகிறாங்க. அரை மணி நேரம் கூட போதும் அந்த ஒரு முறை படிச்சுட்டு அதை வந்து பேசுறதுக்கு. ஆனால் இவங்க வந்து எதனால் வந்து இவங்க அந்த மாதிரி வந்து பிழையாக பேசுகிறாங்கன்னு தெரியல. பிழைன்றதுல ரொம்ப உச்சபட்ச பிழை தான் பேசுறது எல்லாமே. ஓ ஒரு நம்ம ஈஸியாக கடந்து போக முடியல. ஏன்னா ஒருத்தர் கல்வியாளர்னு பேசுகிறாரு, அவரே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ, அதாவது அந்த பட்ஜெட்டை வந்து பார்த்தீங்கன்னா கடிச்சு கொதறிட்டார். 1.5 மணி நேரத்தில் முடிக்க வேண்டியதை 3 மணி நேரம் பேசி வந்து பார்த்தீங்கன்னா அதில் வேறு பெருமை வேறு, நான் பெரிய கல்வி தந்தைன்னு வேறு பெருமை வேறு. அதனால தான் இப்போ சந்தேகம் வருது, இவங்கெல்லாம் உண்மையிலே வந்து குவாலிஃபைடு தானா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி ஆய்வு செய்யும்போது பார்த்தீங்கன்னா பல பேர் சிக்கிறாங்க. எத்தனை வந்து ஃபேக் சர்டிஃபிகேட் இருக்குன்னு தெரியல. ஏன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரே வந்து பார்த்தீங்கன்னா அவர் தப்பாக தானே கொடுத்துருந்தாரு. அதனால் அடுத்த கட்டம் தெரியும், என்ன நடக்குதுன்னு தெரியும், இனிமேல் தான் தெரியும். இப்போ இவங்க வழக்குன்னு போட்டாங்கன்னா அதை ஆய்வு செய்யும்போது எவ்வளோ பேர் சிக்குவாங்க. 108மே வந்து ஆய்வு செய்யக்கூடிய நிலையில் தான் இருக்கிறாங்க. இதில் என்னென்னா முதலமைச்சருக்கான வாய்ப்பு இல்லை. முதலமைச்சர் வெளிப்படையாக வந்து இப்போ வந்து +2 தான் கொடுத்துருக்கிறாரு, அது வேறு. ஆனால் மற்ற அமைச்சர்கள்லாம் வந்து பெருமைக்காக கொடுத்துட்டு சிக்கல் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, இது வந்து யாராவது ஒருத்தர் பூனை மணி கட்டியும் அவங்கள யார் தான் செய்வாங்க. ஏன் இப்போ அதிமுக இந்த பிரச்சனையை பெருசாக எடுக்க மாட்டாங்க, புரியலையா உங்களுக்கு? அதுதான் நான் முதலே சொன்னேன் உங்களுக்கு. ஏன் இப்போ இந்த கல்வி தகுதி பிரச்சனையை ஏன் வந்து திமுகவும் அதிமுகவும் எடுக்கலன்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த சிக்கல் இருக்கும். என்ன கடந்த ஆட்சி திமுக ஆட்சி, அதில் இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா வந்து எம்எல்ஏக்கள் அத்தனை பேருடைய கல்வி தகுதி நோண்டாங்கன்னா என்ன ஆகும்? இந்த சைடில் கிளியராக இருக்கிறாங்க நாம் தமிழர் தான், அதனால் அவங்க வந்து இதை வந்து தோன்றாங்க. ஏன் இந்த பிரச்சனையை திமுகவும் அதிமுக எடுக்கலை? அதுவும் வந்து எலெக்ஷன் கமிஷனில் நாமினேஷன் ஃபைல் பண்ணும்போது தப்பு நடந்திருந்தா இதை பிரதான பிரச்சனையாக தானே எடுத்துருக்கணும். ஏன் எடுக்கலை? ஏன்னா கடந்த காலத்தில் இவங்களும் அந்த தப்பு வந்து பண்ணியிருக்கலாம். ஒருத்தர் 2 பேர் வந்து தப்பாக தான் கொடுத்துருப்பாங்க எலெக்ஷன். ஏன்னா வந்து கடந்த காலத்தில் வந்து திருமண பத்திரிகை இல்லை பல விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேரை வந்து குவாலிஃபிகேஷன் வந்து பெருமையாக போட்டுட்ருப்பாங்க. அதனால் பெரிய சிக்கல் ஆகாது அப்படி கூட நினச்சிருக்கலாம். திமுகவும் அதிமுகவும் ஏன் இந்த பிரச்சனையை எடுக்கலைன்னா அவங்களுக்கு இந்த சிக்கல் இருக்கலாம், அதனால் அவங்க எடுக்கலை. அதனால் நாம் தமிழர் எடுத்துருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனையும் அவங்களுக்கு இல்லை. எல்லாருமே படித்த பட்டதாரிகள் சான்றோடு வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கிறாங்க. அதுதான் இந்த ஒழுக்க நடைமுறைன்றது இருக்குது. இப்போ நான் கேட்குறேன், மற்ற கட்சிகள் கூட ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? ஏன் வந்து விசிகா எடுக்கலை, வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்யூனிஸ்ட்கள் எடுக்கலை, இன்னும் பல கட்சிகள் ஏன் எடுக்கலை? உள்ளபடியே பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட்கள் தானே இது கொதிச்சு எழ வேணாமா இந்நேரம்? ஏன் இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து தவிர்த்துட்டு போகிறாங்க? ஏன்னா அவங்களுக்கும் சிக்கல் இருக்குது. அதனால் இந்த பிரச்சனை நம்ம எடுக்க வேண்டாம், நம்ம எடுத்தோம்னா நம்மளை நோண்டுவாங்க, எதுக்கு தேவையில்லான்னு சொன்னேன். அப்போ நாம் எடுக்கிறோம்னா அவங்க சைடில் வந்து மடியில் கனம் இல்லை, அதனால் அந்த பிரச்சனையை எடுக்கிறாங்க. இதுதான் உண்மை. குறிப்பாக சார், மத்திய உளவுத்துறை தாவேக்கா அமைச்சர்களை வட்டமதிக்க தொடங்கியிருக்குன்ற மாதிரி ஒரு செய்திகள் வந்து வெளியாக தொடங்கியிருக்கு. ஸோ விரைவிலே தாவேக்கா இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதமாகவே இந்த இது நடந்துகிட்ருக்கு. முதலமைச்சர் வந்து ஒரு வழக்கமான அந்த சந்திப்பை தாண்டி இந்த டிஃபன் பாக்ஸு, வந்து பேகு, கெரியர்லாம் கொடுத்தாரு. அந்த ஒரு பெரிய பை ஒன்று கொடுத்தாரு இல்லையா, லஞ்ச் பேக் மாதிரி ஒன்று கொடுத்தாருல, அது உள்ள என்ன இருக்குது நமக்கு தெரியாது, சரிங்களா? பட் ஏன் அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து வழக்கமான கடந்த எல்லா முதலமைச்சரும் எப்படி சந்திக்கிறாங்களோ அப்படி சந்திச்சுட்டு போக வேண்டியதானே. ஸ்பெஷலாக வந்து கையில் கொடுத்து ஏதோ இதில் பால் பாயசம் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி தானே இருக்குது. கடந்த காலத்தில் என்ன சொன்னாங்க? இவரை தானே சொன்னார் பாசிசம் பாயாசம்னு சொல்லிட்டு.
இப்போ இவரே பேக்கில் வந்து கொடுக்கும்போது பார்த்தா அதெல்லாம் பாயாசமாக இருக்குது அப்படின்னு கேட்குற மாதிரி தானே இருக்குது. பாசிசத்துக்கு எதுக்கு பாயாசத்தை கொடுக்கணும்? ஸோ அதனால் பாசிச சக்தின்னு சொல்லிட்டு பேசிட்டு நீங்கள் ஒரு அதுக்காக நீங்கள் ஒரு உள்துறை அமைச்சரை முதலமைச்சர் சந்திக்கலாம் சார், சந்திக்கலாம். அந்த சந்திப்போட இருக்கணும். எப்படி வடிவேல் சொல்லுவார் பார்த்தீங்களா? வடிவேல் என்ன சொல்கிறார்? பேச்சாக இருக்கணும். அது மாதிரி வந்து பார்த்தா சந்திப்பாக இருக்கணும், அவ்வளோதான். அவங்க அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெண்டாக தான். இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. என்னென்னா, இப்போ தனுஷ் அரசியலுக்கு வந்து வரத்துக்கான அந்த ஃபுல் வேலைகள் நடக்குதுல்ல. தனுஷ் அரசியலுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா தனுஷுக்கு சில ரூட் எடுத்து கொடுக்குற வேலையை வந்து, ரூட் மீன்ஸ் என்ன, பாதை அமைச்சு கொடுக்குற வேலையை வந்து பிஜேபி பண்ணுது. இப்போ மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கட்சியை பதிவு பண்ணுற அந்த வேலைகள் வந்து பார்த்தீங்கன்னா இலகுவாக பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ அந்த கிட்டத்தட்ட வந்து அந்த பதிவு வேலையெல்லாம் முடிஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்க. அடுத்த கட்டமாக வந்து அவர் பேரை அறிவிக்கணும், மாநாடு கூட்டணும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி தரப்பு வந்து ரூட் அமைச்சு, அதாவது பாதை அமைச்சு கொடுக்குறாங்க. அப்போ அவருக்கு பாதை அமைச்சு கொடுக்கும்போது அந்த பாதையின் ஒரு வகை தான் நீங்கள் சொல்கிறீங்களா, இந்த வட்டம் அடிக்கிறதுன்னு சொன்னீங்க இல்லையா? அதுக்குள்ளே அந்த அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே இவங்களை ஒரு ஊழல் சக்தியாக அடையாளம் காட்டிடுவாங்க. நீங்கள் கவலையே பட வேண்டாம். இப்போவே வந்துட்டு இருக்குது. கைத்தறித்துறை அமைச்சர் பற்றி வந்துட்டுருக்கு, பல அமைச்சர்கள் வந்துட்டுருக்கு. கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களும் ஒரு ஊழல் சக்தி தான் அப்படின்ற அந்த ஃப்ரேம் வந்துடும். அதுக்கு ரொம்ப நாள் வெயிட் பண்ணுறதில்ல. ஆனால் சார், சமீபத்தில் சில பேச்சுக்கள் வந்து போயிட்டு இருந்ததுல, இது மாதிரி பாஜகவோட ஆட்சி தான் தமிழகத்தில் நடக்குது, த்ரிஷா மூலமாக தான் இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணுறாங்க, இந்த பிராமணர் லாபின்ற மூலமாக அப்படின்னு பாருங்க. இப்போது இந்த இடத்துல இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கல் இருக்குது. யாருக்கு? விஜய் அவர்களுக்கு. என்ன சிக்கல்னா, ஏதாவது தேசிய கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த கால ஆட்சி நீங்கள் எடுத்துங்க, திமுக எடுத்துங்க. நான் த்ரிஷா விஷயம் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன். கடந்த காலத்தில் திமுகவே எடுத்துங்க, அதிமுக எடுத்துங்க. தேசிய கட்சி ஆதரவில் ஒரு நிலைப்பாட்டில் நிற்பாங்க. ஒன்று காங்கிரஸ்னால் காங்கிரஸ், அல்லது வந்து பிஜேபினா பிஜேபி. அதில் வந்து உறுதியாக நிற்பாங்க. அப்படி உறுதியாக நின்றதுனால தான் திமுக அரசுக்கு வந்து கடந்த காலத்தில் வந்து ஒத்துழையாமைன்றது நடந்தது. மத்திய பிஜேபி அரசு வந்து இவங்களுக்கு எந்த வகையில் ஃபண்டு கொடுக்காம டிலே பண்ணுறது, கோப்புகள் இருக்கிறது, கவர்னர் வச்சு குடைச்சல் கொடுக்கறது, இது அத்தனையும் பண்ணாங்க. ஆனால் ஸ்ட்ராங்காக நின்னாங்க. காங்கிரஸோட அந்த கூட்டணியில், அதுவும் இந்தியா கூட்டணியில் ஸ்ட்ராங் உறுதியாக நின்னாங்க. ஒரு நிலைப்பாடு, இது மதவாத சக்தியோடு நமக்கு வந்து கை கோர்க்க வேண்டான்றாங்க. பார்ட்னர்ஸும் அப்படி இருந்தாங்க. யார்? அது கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், விசிகாவாக இருக்கட்டும், மற்ற கட்சிகளோட பார்ட்னர்களும் வந்து வலிமையாக நின்னாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி இருக்கிற இந்த தாவேக அரசு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு பக்கம் காங்கிரஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூட்டணியில் வந்து கூட்டாட்சியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இடமும் கொடுத்து ஒரு பக்கம் கூட்டணி இருக்குது. ஆனால் இந்தியா கூட்டணியில் இல்லை. இன்னொரு சைடு இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து லஞ்ச் பேக் கொடுக்குற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு குழையறதே பார்க்கணும். நீங்கள் சொல்லலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இணக்கமான உறவு மத்தியில், ஆமாம் இணக்கமான உறவு வச்சுக்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் அந்த இணக்கத்தை தாண்டி குழையிற மாதிரி தெரியுது. அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒற்றை நிலைப்பாடு இல்லை, உறுதியான நிலைப்பாடு இல்லை. அது காரணம் கேட்டால் அவங்க கொள்கையும் கிடையாது. கொள்கை இருந்தால் தானே சிக்கல். வெறும் வார்த்தையில் சொல்லிட்டு போயிடலாம். நீங்கள் பாசிச சக்தின்னு சொல்லிட்டு இப்போ பாசிச ஆட்சி தான் நடக்குது. அப்போ அந்த இடத்துல நீங்கள் அவங்களோட சேர்ந்து நீங்கள் வந்து இப்போ குழையிறதுனா, அப்போ நீங்கள் சொன்ன வார்த்தையை திருப்பி ரிவர்ஸ் வருது. என்ன கேட்டினா, அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம். அப்படி ஒரு வார்த்தை சொன்னார்ல, ஆனால் உள்ளுக்குள்ளே அணைச்சிப்பாங்க. அப்படி தான் இருக்குது. இப்போ அவங்களாவது உள்ளுக்குள்ளே அணைச்சிக்கிட்டாங்க, இவர் வெளியிலே அணைக்கிறாங்க தாவேக அரசு. அப்போது இந்த இடத்துல வந்து இன்னும் சில நாட்களில் தெரிஞ்சிடும். இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு பிஜேபி தரப்பில் 3 பேருமே வந்து முண்டியடிக்கிற மாதிரி இருக்கிறாங்க. அதிமுக, திமுக, தாவேக 3 பேருமே வந்து பிஜேபியோட வந்து கரம் பற்றுறதுல வந்து ரொம்ப ஒற்றுமையாக இருக்கிறத நான் பார்க்குறேன். 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியோட கரம் பற்றுறதும் சரி, அல்லது கூட்டணிக்கே கூட தயார் நிலையிலிருந்து தான் இருக்கிறதா தான் தகவல் இருக்குது. 3 பேருமே. அது காலம் பதில் சொல்லும். பட் இருந்தாலும் பிஜேபி இப்போ தான் இப்போ டிசைட் பண்ணுற இடத்துல இருக்குது. நம்ம யார் வந்து லாங் பார்ட்னர் யாராக இருப்பாங்க, அதில் நம்பகத்தன்மை இல்லை. அது காரணம் வந்து தாவேக்கால நம்பகத்தன்மை இல்லை. காரணம் என்னென்னா, நீங்கள் செயல்பாடுகள் தான். அங்கே சட்டசபையிலேயே ஒருத்தர் வந்து பேசக்கூடியதை பார்க்குறோம். கிறிஸ்டியானிக்கின்ற அந்த பேச்சுவார்த்தை, வட இந்திய மாநிலங்களில் இவங்க செய்யக்கூடிய அந்த பொய் பிரச்சாரங்கள், இதெல்லாம் வந்து எரிச்சலை விட்டிருக்கு பிஜேபி அரசுக்கு.
அப்போ தான் அவங்க என்ன செய்யறாங்கன்னா இவங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணும்போது த்ரீஷா மூலமாக கண்ட்ரோல் பண்ணுமான்னு பார்த்தா த்ரீஷா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயலலிதா ஆயிடுவோன்ற அந்த அச்சம் இருக்குது எல்லாருக்குமே. ஏன்னா கடந்த காலத்தில் அனுபவிச்சாங்கல்ல எல்லாருமே, ஜெயலலிதான்ற ஒரு ஆளுமைக்கு கீழே சிக்கி ரொம்ப தவிச்சாங்க. அப்போ நாமளாம் ஏன் வந்து ஒரு பேனாக்கி பேனை பெருமாளாக்கி அந்த பெருமாளுக்கு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணணும்? நான் சொல்கிறது யாரை சொல்கிறேன்? ஈருன்ட்டு த்ரீஷாவை சொல்கிறேன். த்ரீஷா வந்து இப்போ ஈரு தலையில் இருக்க ஈரு மாதிரி அந்த ஈரை பேனாக்கி பேனை பெருமாளாக்கி அந்த பெருமாளுக்கு கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறதை விட நாம் வந்து தனுஷ் என்ற ஒரு நடிகரை வச்சு இந்த தாவேக்காவோட அந்த 108 புழக்கலாம். இப்போ 108னா கிட்டத்தட்ட ஒரு 1.25 கோடி வாக்குகள் இருக்குதுன்னா அந்த வாக்குகளை இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணலாம். அப்போ இங்கே பல கூறுகளானாக்கா வந்து பார்த்தா அது வந்து பாஜகவுக்கு வாய்ப்பாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஏன் கடந்த ஆட்சியை கூட அவங்க எதிர்பார்த்தது என்ன? இன்னைக்கு காங்கிரஸ் இருந்து ஒரு 5 சீட்டு ஜெயிச்சிருந்தா அந்த 5 சீட்டு நாம் வருவோம்னு நினச்சாங்க, பிஜேபி வரும்னு நினச்சாங்க. அப்போ அதன் மூலமாக வந்து பார்த்தா இங்கே வந்து பற்றாக்குறை வரும்போது 3 தரப்புக்குமே வந்து ஆதரவு இருக்காதுன்னு நினச்சாங்க. அப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி அமைக்கிறதுக்கு நம்மளுடைய பங்களிப்பு தான் இந்த ஆட்சி அமைக்கணுன்ற அந்த ஒரு கணக்கில் இருந்தாங்க. ஆனால் அந்த கணக்கு போய்த்துருச்சு. ஒரே ஒரு எம்எல்ஏ, இதே ஒரு 7-8 எம்எல்ஏ வந்துருந்தாங்க, ஒரு 5 எம்எல்ஏ மேலே வந்தாங்கன்னா இந்நேரம் இவங்க ஆட்சி படிச்சிருப்பாங்க. ஏன் இதே தாவேக்கா அரசே இந்நேரம் வந்து குடைச்சல் கொடுத்துருப்பாங்க. இப்போ காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 அமைச்சர் வாங்கிக்கிட்டு அப்படியே அமைதியாக இருக்கிறாங்க. ஆனால் இதே வந்து பிஜேபி இருந்தது வச்சுக்க, காங்கிரஸ் இன்னைக்கு இருக்கிற அந்த கூட்டாட்சியிலையோ அல்லது வந்து பார்த்தா வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்துருந்தாங்கன்னா இந்நேரம் இந்த தாவேக்கா அரசுக்கு குடைச்சல் மேலே குடைச்சல் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் என்ன சொல்கிறேன்னா, த்ரீஷாவுக்கு ஒரு இடம் கேட்டிங்கன்னா வந்து பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதை பயன்படுத்தணும் நினைக்கும்போது பார்த்தா த்ரீஷாவை வந்து பாஜக அரசு இப்படி பயன்படுத்தணுன்றத ஒரு கருவியாக பயன்படுத்துன்றதை உணர்ந்து விஜயோட இருக்கக்கூடிய குழு வந்து சுற்று வட்டாரம் இருக்காங்க இல்லையா, விஜயோட சேர்ந்து இருக்கிறாங்க இல்லையா, நான் சொல்கிறது ஜான் ஆரோக்கியசாமி மற்றும் இன்னும் முதல் வட்டம் இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து யாருமே வந்து த்ரீஷா வந்து வருகையை விரும்பலை. ஸோ குடும்பத்திலையும் விரும்பலை. இப்போ த்ரீஷாவை தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படியாவது இவங்களோட சேர்ந்து தற்காலிகமாக இணைச்சிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாக இருந்தால் கூட போதுன்ற நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. காரணம் என்னென்னா பின்னாடி வந்து நம்ம வந்து ஒரு அரசியல் சக்தியை நம்ம உருவெடுக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனாலும் இப்போ கொஞ்சம் அலர்ட் ஆகிட்டாங்க. மதுரையில் போஸ்டர்லாம் ஒட்டின உடனே தாவேக்கா தரப்புலேயே கொஞ்சம் அலர்ட் ஆகிட்டாங்க. கடந்த ஆட்சியில் நம்ம வந்து இதே எம்ஜிஆரோட இருந்து பயணித்தவர் தான் செங்கோட்டையன். எப்படி ஜெயலலிதா உருவெடுத்தாங்கன்றதுலாம் அவங்களுக்கு தெரியும், அத்துப்படியாக தெரியும். ஏன் இருக்க அத்தனை பேருக்கு பரவாயில்ல, எல்லாருக்கும் தெரியும். அப்போ தேவையில்லாமல் நாமளாக ஏன் ஒருத்தரை உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட அந்த அடிமை சேவை பண்ணுன்ற அந்த எண்ணமும் இருக்குது. இப்போ கவர்ச்சிக்கு வந்து விஜய்க்கு பஞ்சம் கிடையாது. எம்ஜிஆருக்கு வந்து பார்த்திங்கன்னா கவர்ச்சி இருந்தாலும் அவரால் பிரச்சாரம் பண்ண முடியாத சூழல் இருந்துச்சு. எம்ஜிஆர் கலைஞருக்கு நிகராக பல இடங்கள். ஏன்னா வயசு கிட்டத்தட்ட 12-13 வயசு பெரியவர் கலைஞரோட. அப்போ அந்த இடத்துல ஜெயலலிதான்ற ஒரு ஆளுமை தேவைப்பட்டாங்க. ஜெயலலிதாவை வந்து எம்ஜிஆரும் வந்து இப்படிலாம் கணக்கு போடுறாங்க. ஜெயலலிதா ஒரு பெரிய ஒரு முதலமைச்சர், பெரிய தலைவர் ஆவாங்க, தமிழ்நாட்டுக்கு அம்மா ஆவாங்கன்னா நினச்சி கூட பார்க்கல. அந்த காலகட்டம் எம்ஜிஆர் நினச்சி பார்க்காத அளவுக்கு வந்து இப்போ பெரிய பிம்பமாக உருவெடுத்தாங்க ஜெயலலிதா. ஆனால் அதே முன்னுதாரணமாக இங்கே ஆகிடக்கூடாது இல்லையா. அதனால் வந்து அதனால தான் நான் இதுக்கு முன்னாடி ஒரு பேட்டியில் சொன்னேன், த்ரீஷா வந்து அம்மா ஆக முடியாது, அம்மானா என்ன ஜெயலலிதா ஆக முடியாது, வேணா வந்து பாலையாவுக்கு சின்னம்மா ஆனாங்கல்ல யார், அந்த லட்சுமி சிவபார்வதி, அந்த மாதிரி ஒன்றா ஆக முடியும். லட்சுமி சிவபார்வதி ஆகணும்னா ஆகலாம். ஆனால் வந்து ஒருபோதும் ஜெயலலிதாவெல்லாம் ஆக முடியாது. அதனால் இந்த பிஜேபி அரசு எல்லா பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கடிவாளம் போகணும்னு நினைக்கிறாங்க, அவ்வளோதான். ஆனால் 29 தேர்தலில் கணக்கிட்டு தான் அவங்களுடைய பயணம் இருக்குது, பிஜேபியோட பயணம் இருக்குது. இப்போ தனுஷ் வந்து அரசியல் வந்த பிறகு தான் தனுஷ் எந்த மாதிரி விளைவுகளை ஏற்படுத்த போகிறாருன்றதை தெரிஞ்சு தான் நம்ம அடுத்த முடிவு பண்ண முடியும். ஏன்னா இன்றைக்கி விஜய்க்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து மக்கள்கிட்ட ஆதரவு இருக்குன்றது நம்ம பார்த்தோம். அதுவே ஃபுல்லாக கிடையாது, பெரிய அளவில் கிடையாது. பெரிய அளவில் தான் நான் சொல்ல கேட்டால் வந்து ஒரு 170 சீட்டு 120 சீட் அடிக்கிறாரெல்லாம் கிடையாது. ஒரு 2 கோடி 2.5 கோடி ஓட்டு வாங்குறதுலாம் கிடையாது. எவ்வளோ டிஃப்ரெண்ட், டிஎம்கேக்கு அவருக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ், 20 லட்சம் தான் டிஃப்ரென்ஸு. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாருடைய ஓட்டை பிரிப்பார்? தனுஷ் வந்தால் நீங்கள் சொல்லுங்களேன், தனுஷ் வந்தால் யாருடைய ஓட்டை பிரிப்பார்? திமுக ஓட்டையை பிரிப்பார்? கிடையாது. விஜய்க்கு இருக்கிற ஓட்டு தான் அந்த யங்ஸ்டர்ஸ் ஓட்டு, இளைஞர்கள் ஓட்டு கணிசமாக பிரிக்கிறது இருக்குது. ரசிகர்கள் வேறு, மக்கள் ஆதரவு வேறு.
மக்கள் ஆதரவு எப்படி விஜய்க்கு வழங்கினாங்க? கொள்கை இல்லை, கோட்பாடு இல்லை, தத்துவம் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் சினிமா நடிகன் என்கின்ற முறையில் அதே சமயத்தில் 2 கட்சிகளை வாக்களித்து சலிப்பு ஏற்பட்டவர்கள் அவங்க வந்து வாக்களித்தார். அந்த வாக்குகளை, விஜய் பெற்ற அந்த வாக்குகளை தனுஷ் எவ்வளோ பிரிப்பார்? இதுதான் இப்போ கேள்வி. இல்லை, கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை, நான் பரவாயில்ல நான் சொல்கிறேன், சட்டசபை உட்பட பொது இடங்களில், மற்ற இடங்களில், எல்லா இடத்துலையும் வந்து கொஞ்சம் அராஜக போக்கு இருக்கிறத நான் பார்க்குறேன். அது நல்லது கிடையாது. இன்னும் வந்து நீங்கள் வந்து கடந்த காலத்தில் நம்ம வந்து 90களிலிருந்து 95 வரைக்கும், 91, 95 வரைக்கும் ஜெயலலிதா ஆட்சியில் இப்படி தான் பண்ணாங்க. அராஜகம் வந்து பார்த்தீங்கன்னா தலைவிரிச்சாடுச்சு. இன்னும் நீங்கள் அந்த அளவுக்கு மெஜாரிட்டியும் கிடையாது, நீங்கள் பெருசாக கால் உணவும் கிடையாது. சட்டசபையில் தொடங்கி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆணவமான பேச்சு, அகம்பாவமான பேச்சை நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். அது அவ்வளோ நல்லது இல்லை. நானும் பார்க்குறேன். வந்து ஒரு யாரை விமர்சிக்கிறதுல கூட ஒரு என்ன சொல்ல, ஒரு முறை இல்லாத இருக்குது. விமர்சனம் தாராளமாக பண்ணலாம். ஆனால் ஒரு பதவியில் வந்து உட்கார்ந்த பிறகு அந்த பதவிக்கேற்ற பேச்சு இருக்கணும். லயலாமணி நேற்று வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லயலாமணி சார், ஆனால் இன்றைக்கி வந்து தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர். வாயிலிருந்து வர வார்த்தைகள் கொச்சையான வார்த்தைகள் வரக்கூடாது, அசிங்கமான ஆபாசமான வார்த்தைகள் வரக்கூடாது. அப்படி வந்தால் என்ன நினைப்பாங்கன்னா, மக்கள் இவனுக்கு தகுதியாக இல்லாதவனுக்கு போய் ஒரு பதவியை கொடுத்துருக்குறாங்கன்னு நினைப்பாங்க. நேற்றைய தினம் வந்து சேகர் பாபு வந்து மென்ஷன் பண்ணி பேசும்போது, தமிழ்நாடு முழுக்க நாங்கள் குப்பைகளை அகற்றிட்டோம், வடசென்னையில் ஒரு குப்பை இருக்குது அப்படின்னு சொல்லி சேகர் பாபு பேசுகிறத நான் பார்க்குறோம். நீங்கள் சேகர் பாபு குப்பைன்னு பற்றி பேசுறதுனால அவர் வந்து பார்த்தீங்கன்னா மூலையில் உட்காந்து ஒப்பாரி வைக்க போகிறதில்ல. ஏன்னா குப்பையில் தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிறப்பு, வளர்ப்பு எல்லாமே வந்து காசிமேடு, தண்டையார்பேட்டை, மன்னார்பேட்டை, ஓட்டேரி, இப்படி வடசென்னையே வந்து பார்த்திங்கன்னா வந்து புழுதி, வந்து குப்பையும் புழுதியாக இருக்கக்கூடிய பகுதி தான். அதில் தான் வந்து பிறந்து வளர்ந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா அறியப்பட்ட ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறார். அப்படி இருக்கும்போது நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு நபரை வந்து குறித்து பேசுவது கேட்டால், நீங்கள் வந்து குப்பை அப்படின்னு சொல்லி பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இழிவான சொல்லு. வயசுக்கு மதிப்பு கொடுக்கலாம், சரி உங்களுக்கு வயசுலலாம் மதிப்பு கொடுக்கலாம், எங்களுக்கு அவசியம் இல்லைங்கன்னு சொன்னால், ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு மனிதன்ற முறையில் கூட நீங்கள் மறையலாம். ஒரு மனிதனை வந்து குப்பைக்கு சமமாக பேசுறது வந்து ஆணவமான பேச்சு. நீங்கள் எதோட கூட ஒப்பிடலாம், ஆனால் குப்பையோட மட்டும் ஒப்பிடக்கூடாது. ஏன்னா ஒரு மனுஷனை வந்து குப்பையோட ஒப்பிடுறது தான் மிகப்பெரிய இழிவுபடுத்துகிற மாதிரி ஆகிடும். ஒரு கட்டத்தில் அது அப்படி சாதிய பார்வையிலும் போயிடும். அதை செய்யவே கூடாது. ஒரு மனிதனை வந்து நீங்கள் வந்து குப்பைன்றது தீண்டத்தகாது சார். குப்பையை தூக்கி மடியில் போட்டுப்போமா, வீட்டுக்குள்ளே இருந்த குப்பையை கூட இருக்கட்டும், என்ன செய்வோம், அது தனியாக ஒரு பாலித்தீன் கவரில் போட்டு பேக் பண்ணி எப்படி வந்து கார்பரேஷன் லாரி வந்து தூக்கி போடுறோம், அதே மாதிரி தான் ஒரு குப்பைன்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மடியில் தூக்கி வச்சுக்கிறது வந்து தீண்டக்கூடியது கிடையாது. குப்பை தீண்டத்தகாது தான். ஸோ குப்பை, கழிவு, சாக்கடை இது எல்லாமே வந்து தீண்டத்தகாது. அப்போ ஒரு மனிதனை போய் நீங்கள் வந்து குப்பையோட ஒப்பிடுறீங்கன்னா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இது சாதிய ரீதியான ஒரு தாக்குதலா இல்லையா? அப்படி பார்க்க முடியாதா? யாரையுமே நீங்கள் குப்பையோட ஒப்பிடாதீங்கன்றாங்க. யார் செய்தாலும் தப்பு தான் சார். சவுக்கு சங்கர் வீட்டில் மலத்தையும் கழிவையும் கொட்டினாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து யார் மூளையில் அது அந்த அந்த ஐடியா தோணுச்சுன்னு தெரியல. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய மூளையில் தான் அந்த அந்த யோசனை வந்திருக்கு. யாரோ ஒரு மனிதனுக்கு தான் அந்த மூளையில். ஆனால் அப்படிப்பட்டவன் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையை தண்டிக்கும். என்னுடைய பார்வையில் நான் சொன்னேன், எனக்கு இறைவன் மீது நம்பிக்கை கிடையாது. இயற்கையை தண்டிக்கும். இது யார் சவுக்கு சங்கரை நான் முட்டு கொடுக்கணும்னு நான் சொல்லலை. சவுக்கு சங்கரை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அதாவது பேச்சும் பிடிக்காது, செயல்பாடும் எனக்கு பிடிக்காது. ஆனால் ஒரு தவறு நடந்துக்குன்னா அது தவறுன்னு சொல்லணும். வயோதிக தாய் வீட்டில் இருக்கிறாங்க, அங்கே போய் வந்து பார்த்தீங்கன்னா குப்பையை போடுறாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு மூளை தான் வந்து குப்பையாக இருந்திருக்கு. அது வந்து இயற்கை பார்த்தோம். ஆனால் நாம் ஒருத்தரை வந்து குற்றம் சாட்டும் போது குப்பைக்கு ஒருபோதும் ஒப்பிடாது. அப்போனா நம்ம மூளை சுத்தமாக இல்லைன்னு அர்த்தம். ஒரு மனிதனை வந்து குப்பைக்கு ஈடாக நம்ம ஒப்பிட்டோம்னு சொன்னால் நம்ம மூளை சுத்தமாக இல்லை. அப்போ லயலாமணி போன்றவர்கள் ஒரு தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவருக்கு ஒரு பதவியில் வந்து பொறுப்பாக வந்து உட்கார்ந்த பிறகு அந்த வார்த்தைகளை நீங்கள் வந்து பயன்படுத்துறது தப்பான விஷயம். யாரும் பண்ணக்கூடாது. லயலாமணியே நாளைக்கு ஒருத்தர் சாக்கடைக்கு சொல்கிறாங்கன்னு வச்சுங்க, என்னங்க சாக்கடைக்கெல்லாம் வந்து இந்த தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் பதவி கொடுத்துருக்கீங்க,
இவர் சாக்கடைன்னா லியோனி வந்து பார்த்தீங்கன்னா சந்தனம் கிடையாது. ஆனால் மனிதர்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குப்பையோடவோ கழிவோடவோ ஒப்பிடாதீங்க. நீங்கள் காட்டு விலங்குகளோட ஒப்பிடுங்க. சிங்கம், புலி, கரடி, நாய், பேய் எது வேணால் சொல்லுங்கள். ஆனால் மனித கழிவுகளோட குப்பையோட ஒரு மனிதனை வந்து ஒப்பிடாது. அப்படி ஒப்பிட்டீங்கன்னா நீங்கள் தரம். அப்போ இதில் தான் நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, சில காலமாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இந்த ஆணவ பேச்சு இருக்குது. தாவே கலர் அத்தனை பேருக்கு நான் பார்க்குறேன், ஆணவமாக பேசுறீங்க. அதை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கணும். சட்டசபையிலே நான் பார்க்குறேன், சட்டசபையில் தொடர்ந்து நீங்கள் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெகு தூரம் போகணும், இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது நீங்கள் போக வேண்டியது. அப்போ இப்போ இந்த ஆணவ பேச்சு தான் கடைசி. இதுதான் மறுபடியும் நான் சொல்கிறேன், 91 95 வரைக்கும் இப்படி தான் நடந்துச்சு. இப்படி தான் அந்த அம்மா மண்டையிலே ஏற்றி விட்டாங்க. யார்? இந்த கட்சிக்காரங்க எல்லாம் சேர்ந்து யாருக்கு? ஜெயலலிதா அவர் மண்டையிலே ஏற்றிட்டாருங்க ஒரு சர்வாதிகார சிந்தனையை. அதெல்லாம் நாசமானது. அதுக்கப்புறம் தான் வந்து மொத்தமாக வாஷ் அவுட் ஆகி 4 எம்எல்ஏ 96ல் எவ்வளோ? 4 எம்எல்ஏ கூட்டணியோட சேர்த்து 8 எம்எல்ஏ. இதுங்க ஃபுல் மெஜாரிட்டியில் வந்தாங்க. ஒரே ஒரு சீட்டு தான் திமுக ஜெயிச்சது. அது காரணம் ராஜீவ் படுகொலை. அதுவும் 800 ஓட்டு வித்தியாசத்தில் கலைஞர். ஆனால் அப்படியே 5 வருஷத்தில் தலைவர் தோசை திருப்பி போட்ட மாதிரி ஆச்சு. 4 சீட்டு தான். ஸோ அதனால் இதெல்லாம் வந்து இந்த ஆணவத்தை குறைக்கணும். முதல்ல நீங்கள் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நீங்கள் வந்து உலக வங்கியில் கடன் வாங்கி இந்த பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு பிறகு தான் நீங்கள் வந்து தத்தகா புத்தகம் வந்து நடத்துகிறீங்க. அதிலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தான் திட்டங்களை அறிவிக்கிறீங்க. திட்டங்களுடைய வந்து செயல்பாட்டை அது மக்கள்கிட்ட போய் சேரணும், உங்களுக்கு ஒரு ஆதரவு வரணும், பெருகணும், இதெல்லாம் இருக்குது. மக்கள்லாம் நீங்கள் அவ்வளோ எளிதாலாம் நீங்கள் திருப்திப்படுத்தவே முடியாது. ஏன்னா அவ்வளோ வாயை விட்டுக்கிறீங்க. 6 சிலிண்டருக்கு 3 சிலிண்டர் கொடுக்குறீங்க, அதுக்கே முணுமுணுக்குறேன். என்னங்க 3 சிலிண்டர் தனியாக பிரித்து போட்டாக்கா என்ன சொன்னாங்கன்னா, என்னங்க ஒரு 250 ரூபாங்க அவ்வளோதாங்க அப்படின்னு சொல்கிறேன். இந்த 250 ரூபா கொடுத்து 2000 ரூபாய் நிறுத்திட்டாருங்கன்றாங்க. இது எப்படி இருக்குது? நீங்கள் 2000 ரூபா கொடுங்க சார், நாங்களே வாங்கிக்கிறோம் சிலிண்டரு 1000 ரூபா கொடுத்து கூட. நீங்கள் 250 ரூபா கொடுத்துட்டு நீங்கள் 2000 ரூபா நிறுத்துறீங்க. சிலிண்டருக்கு 250 ரூபா போகுது. ஆனால் 2000 ரூபா கொடுத்தீங்க, அது என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. எப்போ கொடுப்பீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ அதனால் வந்து இப்போ தங்க மோதிரம் வந்து அறிவிச்சிருக்கீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கேள்விகளுக்கு எழுப்புறாங்க. அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுங்க, நேர்மையாக பதில் கொடுங்க. அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா எகத்தாளமாக வந்து ஏளனமாக பேசுறது, ஆணவமாக பேசுறது வச்சுக்கூடாது. குறிப்பாக வந்து இவங்க இலக்கு எல்லாமே கேட்டால் நாம் தமிழர் கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த பேச்சாளர்கள் சாட்டை துறைமுருகன் உட்பட அவங்க மேலே தான் எங்களோட பார்வையே இருக்குது. அப்போ அது என்ன தெரியுது உங்களுக்கு? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டிஎன்கே கூட வந்து பொருட்படுத்தலை. என்டிகேவை தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரதானமாக வந்து ஒரு அரசியல் வந்து எதிரியாக நினைக்கிறாங்கன்னா, அப்போது இதில் என்டிகேவோட வளர்ச்சி இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுவும் நான் ஓப்பனாக பேசி எனக்கு எப்பவுமே பழக்கம், வெளிப்படையாக பேசி சமீப காலத்தில் சாட்டை துரைமுருகனுடைய பேச்சுக்கள் உலகளாவிய அளவில், அதுவும் தமிழ்நாட்டில் கட்சி பாரபட்சம் இல்லாமல் சாட்டை துரைமுருகனுடைய விமர்சனங்களை நான் மீண்டும் சொல்கிறேன், கேலி கிண்டல் கிடையாது, அது விமர்சனம். சாட்டை துரைமுருகன் பண்ணுறது விமர்சனம். அந்த விமர்சனத்தை வந்து பார்த்திங்கன்னா பல லட்சக்கணக்கான பேர் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, போயிட்டுருக்கு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதோட செல்வாக்கு வந்து உயரும் போது, நாம் தமிழர் கட்சிக்கு செல்வாக்கு உயரும் பொழுது ஒரு கதி கலங்குறேன். இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். சீமான் அவர்கள் சேயோன் படத்தில் முருகன் இடத்துல நடிக்கிறார். அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாக்கியராஜோட மகன் வந்து அவருடைய படத்திலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் எடுத்து பண்ணுறார். இப்போ சீமானுடைய சினிமா பிரவேசம் என்பது, சினிமா பிரவேசம் நேற்று புதுசாக வரல, அவர் என்ன இயக்குனர் நடிக்க வச்சிருக்கிறார். இப்போ நடிகராக வந்து அவர் வந்து சினிமாவில் வந்து பிரவேசிக்கும் பொழுது ஒரு பயம் வருது இவங்களுக்கு. ஏன்னா ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி தொண்டர்களாக இருக்கிறாங்க. இன்னும் வந்து சினிமாவை வந்து ரசிக்கக்கூடிய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து சீமான் பக்கம் திரும்பிடுவாங்களோன்ற அந்த பயம் வந்து பீதியில் இருக்கு. 2 பயம் வந்து தாவேகா மத்தியில் வந்துருக்கு. ஒன்று, சீமான் அவர்கள் வந்து நடிகராக வந்து பிரவேசிக்கும் பொழுது எழக்கூடிய தன்னெழுச்சியாக வரக்கூடிய அந்த மக்கள் ஆதரவு ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து சாட்டை துறைமுருகனுடைய அந்த வீடியோக்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரிய அளவில் வைரலாகுது. ஏன்னா எல்லாமே எல்லாராலையும் முடியாது சார். அது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு கலை இருக்கும். சாட்டை துறைமுருகனுக்கு வந்து பார்த்திங்கன்னா
நகைச்சுவையும் இருக்குது, அதை கருத்தியலாகவும் இருக்குது, ஆவேசமான வந்து பேச்சும் இருக்குது, கருத்தியல் தர்க்கமும் இருக்குது, ஆவேசமான பேச்சும் இருக்குது, நகைச்சுவை உணர்வும் இருக்குது. இது எல்லாருக்கும் கிடைக்காது சார். இப்போ நான்லாம் சிரிப்பு காட்டினா யாரும் சிரிக்க மாட்டாங்க சார், காட்டவும் முடியாது என்னால். ஆவேசமாக வேணா பேசுவேன், தூக்கி இருக்கிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா எழுப்பி விடுவேன், அது முடியாது என்னால் பேச்சால். ஆனால் வந்து என்னால் சிரிப்பு காட்டலாம் முடியாது. நானும் நினைப்பேன் நம்ம ஜோக் அடிக்கிறோன்ட்டு, எவனுமே சிரிக்க மாட்டான். ஓ நம்ம ஜோக் அடிச்சோமான்னு சொல்லி என்ன நானே கேட்டுப்பேன். ஆனால் வந்து சாட்டை துரைமுருகனுக்கு வந்து அந்த 3 அம்சமும் இருக்குது. சமீபத்திலேயே அவருடைய வீடியோக்கள் அத்தனையுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து முதலமைச்சர் உட்பட எதிர்கட்சி தலைவர் அத்தனை பேரும் அந்த வந்து வீடியோக்களை பார்க்குறாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காழ்ப்புணர்வு வந்து இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாட்டை துரைமுருகனுக்கு ஜெயிலில் வந்து உள்ளே வச்சிடலாமான்னு சொல்லிட்டு. ஏன்னா சாட்டை துரைமுருகன் வந்து ஜெயிலே பார்த்ததே கிடையாது. அப்படி ஜெயில்னாலே வந்து அப்படியே உடம்புலாம் நடுங்கும். எல்லாம் ஏற்கனவே எல்லாம் பார்த்தவங்க தானே. திமுக ஆட்சியில் எல்லா பயிற்சியும் கொடுத்தாச்சு. திமுக ஆட்சியிலேயே எல்லா பயிற்சியும் தானே கொடுத்து தானே இப்படி உட்கார வச்சிருக்கீங்க. அதனால என்னன்னாக்கா தூக்கி வந்து சிறையில் வச்சுட்டாலாம் ஒன்றும் கிடையாது. அப்படிதான் தூக்கி சிறையில் வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ மில்லியன் கணக்கில் பார்க்குறாங்க சவுக்கு சங்கருடையது. அதனால் உங்களுக்கு இன்னொரு அச்சமும் இருக்குது. சிறையில் வச்சோம்னா இன்னும் புகழ் கூடுமேன்ற அந்த அச்சமும் இருக்குது. அது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா முடக்கிறது. இப்போ புரியுதுங்களா? ஆட்சிக்கு வந்தாலும் நீங்கள் அதான் பண்ணுறீங்க, தாவேக்காவும் நீங்கள் அதான் பண்ணுறீங்க. ஆட்சிக்கு வரதுக்குமா என்னெல்லாம் பேசுறீங்க, எங்க முடக்கிறாங்க, நசுக்கிறாங்க, கசக்கிறாங்கன்னு நீங்கள். இப்போ நீங்களும் அதே தான் செய்கிறீங்க. காரணம் என்னென்னா நான் சொன்ன 2 பயம் இருக்குது, 2 பிரதான பயம். சீமானவர்கள் எங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சினிமா பிரவேசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மக்களுடைய பெரிய ஆதரவை பெற்றுடுவாரோ, ஏன்னா இப்போவே நம்மளால் வந்து சமாளிக்க முடியல, அந்த பயம் இருக்குது. ஏன்னா சேவன் வந்து முருக கடவுள், சிவகார்த்திகேயனோட வந்து காம்போ. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் லுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. அப்போ சீமான் மீது ஒரு பயம் இருக்குது. சாட்டை துரைமுருகன் மீது பார்த்தீங்கன்னா இப்படியான வந்து அவருடைய காணொலிகள்லாம் வந்து மக்கள் மத்தியில் லட்சக்கணக்கு மில்லியன் கணக்கில் வந்து மக்கள்கிட்ட போய் சேரும் பொழுது இவங்களுக்கு ஒரு அச்சம். இதுதான். அதனால் தான் என்டிகேவை நசுக்கணும்னு நினைக்கிறாங்க. என்டிகேவை தொட்டாங்கன்னா இன்னும் வந்து வீடு கொண்டு பெரும் படை உருவாகும். அந்த தப்பை செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். பல்வேறு கேள்விக்கு தெளிவாக நன்றி.